ரோமிங் ராஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சில்லி சிக்கன் ரோல் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1 கப் சிக்கன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, 3 முட்டை, எலுமிச்சப்பழம் தேவையான அளவு, புதினா மல்லி கொஞ்சம், சோடா உப்பு தேவைக்கேற்ப, வெங்காயம் 2, 1 குடமிளகாய், மசாலா வகைகளில் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம 1 கப் மைதா எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு அகலமான கோப்பை எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு கிளறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் ஆயில். நீங்கள் ஆயில் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். சுகர் கொஞ்சம் பொசப்பு கிடைக்கும். சால்ட் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே மசாலா யூஸ் பண்ணுவோம். சோடாப்பு சும்மா இங்கே பாருங்கள், லேசான ஒரு நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் சோடாப்பு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சாஃப்டான பதம் வரணும். அதை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் வார்ம் வாட்டர், அதாவது மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணீர் நான் யூஸ் பண்ண போகிறேன். மாவை நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி பதத்தில் வரணும். அதாவது சப்பாத்திக்குள்ள மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் வரக்கூடாது, ரொம்ப ரஃப்பாகவும் வரக்கூடாது. ஏன் ரொம்ப சாஃப்டாக வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோல் பண்ணும் போது உள்ள கிரேவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக நமக்கு நிற்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய பவுலில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் கலர் பவுடர், 1/2 லெமன். நான் இதில் லெமன் 1/2 யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு லெமன் வேணான்னா நீங்கள் லெமனுக்கு பதிலாக தயிர் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே கறி வகைகள் பண்ணும் போது புளிப்பு சுவை உள்ள ஏதாவது ஒன்று சேர்த்து 5 மினிட்ஸ் ஊற வைக்கிறது தான் சீக்கிரமாக கறி வேகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ கறி 5 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இதை நம்ம கிரேவி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கறி நம்மளுக்கு நல்லா வெந்துரு வரும். நம்ம ஆல்ரெடி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சாஸ் வகைகள் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாஸ் வகைகளில் இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, உப்பும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது ஒரு பக்கம் நமக்கு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ரோல் ஷீட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு நல்லா தட்டி விடுங்க. 2 பக்கமும் ஆயில் போட்டுக்கோங்க. அடுத்தது லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் லேயராக நமக்கு வரும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம்.
நம்ம பரோட்டாக்கு மாவு வளர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி பதத்தில் ரோல் பண்ணி வச்சுருங்க. அகைன் நீங்கள் நல்லா பெருசாக வளர்த்துருங்க. 2 பக்கமும் கொஞ்சமாக ஆயில் போட்டு நீங்கள் இப்படி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் இருக்கிறது தெரியும். பரோட்டானா இப்போ நம்ம தட்டி விட்டு அப்படியே போட்டுடலாம். இது ரோல்னால் நல்லா பெருசாக உங்களால் எவ்வளோ பெருசாக வளர்க்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வளர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல் ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரோல் பண்ணேன் இல்லைங்களா, அது வந்து லேயராக தெரியும். பட் வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், கறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மசாலாக்கு ஏற்று பார்த்துட்டு போட்டுக்கலாம் பொறுமையாக. ப்ளஸ் குடமிளகா கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஷேப் பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்மளோட சாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் குடமிளகா வதங்கிறதுக்கு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். டொமேட்டோ சாஸ் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணல. ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் போட்டால் தான் டேஸ்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே நமக்கு கிடைக்கும். 1 ஸ்பூன் சோயா சாஸ், காரத்துக்கு இன்னும் கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போது நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது வேகட்டும். இதை சிம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக புதினா தலை தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி வரணும், ரெட்டிஷாக இருக்கணும். கிரேவி ரெடி. ஒரு தவா வச்சு தவா ஹீட் பண்ணிட்டேன். இல்லை நம்ம ரோல் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு ரோல் ஷீட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சைடு இருக்கு இல்லைங்களா, இதில் கொஞ்சமாக முட்டை ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் தலாவிக்கோங்க. இந்த முட்டை ஊற்றுறது வந்து நமக்கு ஃப்ரையோட உள்பக்கம் போயிடணும், வெளிப்பக்கம் வரக்கூடாது. சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம இது செய்கிறோம். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுப்பு சிம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷீட்டை ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ரோல் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. நான் கீழே ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த எக் இருக்குது உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரோலையும் உள்ள கிரேவி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. சில்லி சிக்கன் ரோல் ரெடி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.